எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு திருப்பாவை பாடலை நம்ம கேட்க ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு முதல் பாட்டு ஆண்டாளூர்லேயே திருப்பாவை சாத்தமொழியில். இது முக்கியமான பாத்திரம். முதல்ல திருப்பல்லாண்டு, அடுத்தது திருப்பள்ளி வச்சு, அதுக்கு அடுத்தது திருப்பாவை தான் வரும். நம்ம மற்ற எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ திருப்பாவை தான் கடைசியாக பார்க்குறோம். திருப்பாவைக்கு அப்புறம் இது இருக்குது, கோவில் திருவாய்மொழி இருக்குது, கோவில் திருவாய்மொழின்னு. அதுக்கப்புறம் ராமானுஜன் இருக்குது, அதெல்லாம் பார்ப்போம். இப்போ இன்னைக்கு மார்கழி திங்கள் முதல் பாட்டு, திருப்பாவையில் முதல் பாட்டு. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் பாரிமேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோ ரெம்பாவாய். இது பாட்டை பார்த்தீங்கன்னா, மார்கழி திங்கள் தான் மாதம். ஞாபகத்துக்கு திங்கள்ன்றது திங்கக்கிழமைக்கு ஒன்று குறிக்கும். தினம் நடக்கிறதுக்கு விஷயத்துக்கும் திங்கள்னு சொல்லலாம். மாதத்துக்கு திங்கள்னு பேர், அதுவும் உண்டு. இந்த இடத்துல நம்ம மாதம்னு எடுத்துக்கணும். மார்கழி திங்கள்னு சொல்கிறா இல்லையா, மார்கழி மாதம். மதி நிறைந்த நன்னாளால், மதின்னா சந்திரன், நிறைந்தன்னா மதி நிறைந்தன்றது என்னைக்கு? பூர்ணச்சந்திரன், அதுதான் மதி நிறைந்த. பூர்ணச்சந்திரன் என்னைக்கு? அதான் பௌர்ணமி. மதி நிறைந்த பௌர்ணமி என்னைக்கு? வளர்பிறை பௌர்ணமி என்னைக்கு? அது மதி நிறைந்த நன்னாளால். நன்னாளால்னா அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்? நன்னாள் ஆதலால் அப்படி எடுத்துக்கணும். நன்னாளால் நம்ம மொட்டையா படிச்சோம்னா புரியாது. நன்னாள் ஆதலால் எல்லாம் அதை அப்படி சொல்ற. அதுதான் போதுவீர். நன்னாளால் நீராட போதுவீர். நீராட போதுவீர்னா ஜாயின் பண்ணீங்கன்னு அர்த்தம். புலிக்கடவுன்ற இருக்கவங்க போதுவீர் போதிமினவும் நேரிழையீர். நேர்மையா மட்டுமே நடந்துக்கிற எல்லா அந்த பெண்கள்லாம் அவங்கள சொல்ற. நேரிழையீர்னா அவங்களுக்கு கள்ளங்கப்படம்லாம் தெரியாது. அதுதான் இங்க சொல்றாரு. நேரிழையீர்னா அவங்களுக்கு கள்ளங்கப்படம் சூதுவாதெல்லாம் தெரியாது. ஓடியா எல்லாரும் வாங்க குளிக்கிறதுக்கு போகலான்னு கூப்பிடுறா. அதான் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர். தப்பு செய்யாத, தப்பான எண்ணங்கள்லாம் இல்லாத நிர்மலமான மனசை வச்சுட்டு இருக்கிற தோழியர்களே, எழுந்து வாங்க குளிக்கிறதுக்கு போகலாம் அப்படின்னு. எதுக்குன்னா அதான் அந்த காத்தியாயினி நோன்பு நோக்கத்துக்காக. சீர்மல்கும்னா சிறப்புற்று விளங்கும்னு அர்த்தம். சீர்மல்கும் ஆய்ப்பாடின்றது ஆய்ப்பாடி தான் கோகுலம். இப்போ கோகுலம்ன்ற பாருங்க. மதுராவுக்கு 5 கிலோமீட்டர் போகிறோம் பாருங்க. கோகுலம் கண்ணன் வளர்ந்த ஊர்னு, அதுதான் அந்த கோகுலம். நானும் ரங்கநாதெல்லாம் போயிருக்கோம். ரொம்ப தித்துணூண்டா இருக்கும், சந்தா இருக்கும். ரோடெல்லாம் சின்ன ரோடாக இருக்கும். இப்போ நிறைய வீடாயிடுத்து. அப்போ எல்லாம் வீடெல்லாம் இல்லை போல இருக்கு. கண்ணன் நிறையா ஓடி விளையாடுங்க. கண்ணன் ஓடினது, நின்னது, குதிச்சது, அதெல்லாம் அந்த இடம்லாம் அங்கே காட்டுவா. அதில் இருக்கும் அந்த இடத்துல. ஆனால் அங்கே போனால் நிறைய காசு கொடுக்குறா. என்னென்னா நம்மளை ஏமாத்துறான்னு தெரியுது. அப்பப்போ ஸ்க்ரீனை போட்டு அந்த இது சுவாமி விக்கிரகத்தை மூடிடுவா. நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாதான் பார்க்க முடியும். போனோம் நம்ம பார்த்தோன்ற மாதிரி இருக்காது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். அவங்க எல்லாருடையும் காசு கேட்பாங்க. சுற்றி அவாவா கொடுக்க, கையில் இருக்கிறத போடுங்கன்னுவா. அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை அந்த ஸ்க்ரீனை திறந்து காட்டுவா. சரி, அது போட்டோம், நமக்கு அது இல்லை. இப்போ நம்ம இதுவே வேறு. சீர்மல்கும் ஆய்ப்பாடின்றது கோகுலம். செல்வச் சிறுமீர்கள் அதாவது அந்த இடத்துல என்னன்னா நம்ம இந்த செல்வம் கிடையாது, கண்ணனாகிய செல்வத்தை பெற்றுள்ள அப்படி எடுத்துக்கணும். செல்வச் சிறுமீர்கள்னா கண்ணன்றது பெருமாளே கூட இருக்காருன்னா அதை விட செல்வம் என்ன வேற என்ன வேணும்? செல்வச் சிறுமீர்கள்னா குழந்தைகளை சொல்றது. குழந்தைகளை கண்ணனை சொல்றது. கண்ணனை செல்வமா சொல்றேன். செல்வச் சிறுமீர், கண்ணனை செல்வமாக பெற்ற சிறுமீர்களே, குழந்தைகளே. அதுக்கப்புறம் என்ன சொல்றா? கூர்வேல் கொடுந்தொழில். கூர்வேல்னா அவன் கூர்மையான வேலை போல கண்களை உடையவனும். கொடுந்தொழிலன், கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் அப்படி எடுத்துக்கணும். கூர்வேல் கொடுந்தொழிலன். எப்பயுமே கண்கள் அவ்வளவு ஜாக்கிரதையா பார்த்துட்டே இருப்பான். கூர்வேல் பாதுகாப்பானா அவ்வளவு. அந்த கோகுலத்தில் இருக்கிற ஜனங்களை பாதுகாப்பானா. ஏன்னா கண்ணனுக்காக கம்சன் ஆளை அனுப்பிட்டே இருக்கான் இல்லையா கொள்றதுக்கு.
அதனால எப்போ அந்த நேரத்தில் வந்து யாருக்கு என்ன தீங்கு பண்ணுவாளோ வேற யாருக்காவது தீங்கு பண்ணிட்டு போறா, யார் வரா போறான்றத பார்க்கறதுக்காக கூர்வேல் கையில் வேலோட கூர்வேல் கொடுந்தொழிலன் யார் எதாவது புதுசாக வந்தாலும் அவளை வந்து அந்த 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 அவளை அடித்து தள்ளிடுறதுக்கு ரெடியாக இருப்பானான் கிருஷ்ணன். அந்த மாதிரி கூர்வேல் கொடுந்தொழிலன் யாருன்னா நந்தகோபன் குமரன், நந்தகோபனுடைய பிள்ளை. அதுக்கடுத்து என்ன சொல்றா, நந்தகோபனுடைய பிள்ளை ஏராந்த கண்ணி. ஏராந்த கண்ணின்னா கண்கள் வந்து மேல் நோக்கி இருக்குமா. கண்கள் இந்த புருவம் இருக்கு, இந்த இமை இருக்கு இல்லையா, இமையோட முடிவு வந்து மீன் மாதிரி அப்படி மேல் நோக்கி இருக்குமா. அது வந்து பெண்களுக்கு அழகு. அந்த கண் மேல் நோக்கி இருக்கிறது வந்து பெண்களுக்கு அழகு. அதான் ஏர் ஆந்த கண்ணீர், ஏற்றத்தை உடைய கண், வேறுமுகத்தை கொண்ட கண்களை உடையவள் அர்த்தம். மீன் மாதிரி ஏராந்த கண்ணி யசோதை. ஏராந்த கண்ணி யசோதை யாரும் யசோதையை சொல்றா. யசோதை இளஞ்சிங்கம், ஏதோ யசோதையுடைய இளமையான சிங்கம் மாதிரி இருக்கிற அந்த கிருஷ்ணன் கண்ணனை சொல்ற. ஏராந்த கண்ணீர் யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன். கார்மேனின்றது கார்ன்றது கருப்பு, கிருஷ்ணனே கருப்பு தான், கிருஷ்ணனே கருப்பு தான். கார்னா மேகம், மேகம் மாதிரி கருப்பான். கார்மேனி செங்கன் செகச்சுவேல்னு கண்ணான். கிருஷ்ணனோட மேனியை வர்ணிக்கிறான். கருப்பு நிறம், சிகப்பு கண்கள், கதிர் மதியம் போல் முகத்தான். கதிர்னா சூரியன், சூரியன் மாதிரி முகமா. ஆனா மதின்றது வந்து சந்திரன், சந்திரன் போல குளுமையா இருக்கான். சூரியன் போல பிரகாசிக்கிற முகம் சந்திரன் போல குளுமையா இருக்கான். அதான் இங்க கதிர் மதியம் போல் முகத்தான். கதிர் மதியம்ன்றது ரொம்ப விசேஷமான வார்த்தை. இது கதிர் சூரியன் மாதிரின்னா வெப்பம் இருக்கணும் இல்லையா, ஆனால் வெப்பம் கிடையாது. வெப்பம் இல்லாத அந்த இது சந்திரனுடைய ஒளி மாதிரி சாந்தமாக இருக்கான், குளுமையாக இருக்கான். ஆனால் சூரியனுடைய ஒளி இருக்கான் அதில். கதிர்மதியம் போல் முகத்தான், அந்த மாதிரி ஒரு முகத்தை உடையவர். யார் என்றால் நாராயணனே. பெருமாளை சொல்கிறா, நாராயணனே நமக்கே பறை தருவான். நமக்கு பறைன்றது வந்து என்னென்னா, நமக்கு மோட்சத்தை கொடுக்கறது பேர் பறைன்னு பேர். பறைன்றது இகபர சுகத்திலேருந்து விடுவிச்சு கொடுக்கறது. கதிர்மதியம் போல் முகத்தான். நல்ல பகலில் சூரியன் ஒளிக்கிறது, ஆனால் சந்திரன் மாதிரி குளுமையாக இருக்குது. அந்த மாதிரி முகத்தை உடையவன் நாராயணன். நமக்கு மோட்சத்தை கொடுப்பவன், நமக்கே பறை தருவான். பாரோர் புகழ. பாரோர்னா அந்த உலகத்தில் உள்ளவாள்லாம் பெருமாளை வந்து பெருமையை ஏற்றி சொல்கிறாளாம். பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். படின்றது வந்து படிந்தேன்றது அவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கணுன்றது. படிந்தேலோ அவனுக்கு படிந்து நம்ம இருப்போமா. எம் பாவாய், எம் ரெம்பாவாய், ரெம்பாவாய்னு முடியும் எல்லாத்தையும். அதை வந்து அர்த்தம் என்னன்னா எம் பாவாய், எங்கள் குல பெண்களே, இடையர் குல பெண்களேன்னு கூப்பிடுறதா அர்த்தம். இது அருமையான பாட்டு. 30 பாட்டுக்கு பார்க்கலாம். அடுத்த பார்க்கலாம்.